இதில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா, அம்மனுக்கு பிடிச்ச மது பர்க்கம். அம்மனுக்கு மது பர்க்கம் ரொம்ப பிடிக்கும். அந்த மது பர்க்கம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, 2 தேங்காய், நல்ல பெரிய தேங்காயாக வாங்கிக்கணும். வாங்கி துருவிக்கணும். வெள்ளையாக இருக்கிற பாகம் வரைக்கும் தான் துருவிக்கணும். அது ஓடுக்கிட்டெல்லாம் ரொம்ப மொத்தம் துருவக்கூடாது தேங்காயை. அதாவது ப்ரௌன் கலர் விடக்கூடாது. வெள்ளை கலராக பூவாக விழுற வரைக்கும் அந்த 2 தேங்காயை நல்லா துருவிக்கணும். அந்த 2 தேங்காய் துருவினாக்கா 2 கப்பு தேங்காய் ஆகும். அதுபோல் வெல்லத்தை 2 கப்பு வரும்படியாக துருவிக்கணும். வெல்லத்தை துருவிக்கணும். குண்டு வெல்லம் வந்தால் அதை வச்சு கத்தியால் இப்படி பண்ணிகிட்டே வந்தால் துருவிண்டே வரும். 2 கப்பு வெல்லம், 2 கப்பு தேங்காய். இது சின்ன அளவில் சொன்னேன், பெரிய அளவில் பண்ணணும். அதை என்ன பண்ணணும், நல்லா 2 கப்பு நெய் குத்தணும். நெய்யை குத்தி நல்லா அழுத்தி பிசியணும். வேறு எதுவும் அதில் போட வேண்டாம். இது 2 நல்லா அழுத்தி பிசியணும். அழுத்தி பிசிஞ்சு நல்லா கெட்டியாக உருண்டையாக ஆக்கக்கூடாது. நல்லா ஒரு சதுரமாக இதை பண்ணிக்கணும். இதில் முந்திரி பருப்பு, திராட்சை பழம், பாதாம் பருப்பு, இன்னும் என்னென்ன பருப்புலாம் வெறுமையே வறுக்காமையே சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி நல்ல பருப்புகள், அதுகள் எல்லாத்தையும் கூட நல்லா கொஞ்சம் தாராளமாக போட்டு சதுரமாக இதை பண்ணி அது நடுவில் ரவுண்டாக ஒரு குழி பண்ணணும். அந்த குழி என்னத்துக்குன்னா இந்த மது பருக்க வழக்குன்னு பேர் இருக்கு. அந்த நடுவில் ஒரு குழி பண்ணி அது ஃபுல்லும் நெய் குத்தணும். இது எப்படி வரும் அப்படின்னாக்கா, இந்த கோதுமை மாவு பிசைஞ்சா அப்படி வரும். அந்த மாதிரி அளவில் அது வரணும். மற்றபடி மாவு எதையும் ஒத்து கொடுத்துலாம் பிசையக்கூடாது. தேங்காயும் வெல்லமும் தான். அதை பிசியத்தில் தான் இருக்குது. ஏலக்காய் நல்லா பொடிச்சு போடணும். போட்டு நல்ல பஞ்சு திரி போட்டு அம்மனுக்கு இருக்க இந்த விளக்கு ஏற்றி, இந்த மது பர்க்கத்து விளக்கு சகல விதமான தோஷங்கள் பாவங்கள் எல்லாத்தையும் நீக்கும். இந்த மது பர்க்க விளக்கு அம்மன் தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி விளக்கு அம்மனுக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த விளக்கு தானாகவே நல்லா ரொம்ப நாள் எரிஞ்சுட்டு இருக்கும். அப்புறம் அதுவாகவே சின்னதாய் நிற்கும். அப்புறம் அந்த திரியை எடுத்துட்டு அந்த மது பர்க்கத்தை எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்து நாம்பளும் சாப்பிட்லாம். இது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன நல்லது அப்படின்னா, திருமண தடங்கல்கள் நீங்கும். குழந்தை இல்லாதவளுக்கு நல்லபடி குழந்தை பிறக்கும். உத்தியோகத்துலலாம் நிறைய கஷ்டங்கள் இருக்கிறவளுக்கு ப்ரமோஷன்லாம் கிடைக்காமல் கஷ்டப்படுறவங்க ப்ரமோஷன்லாம் கிடைக்கும். வீடு பாதி கட்ட முடியாத கஷ்டப்படுறவளுக்குலாம் வீடு கட்டி நல்லா கொடுத்து நம்ம போக முடியும். மற்றபடி நம்ம கேட்கக்கூடிய நல்லது ஒரு பலன்கள் எல்லாத்தையும் இந்த மதுப்பர்க்கம் வழக்கு நமக்கு அளிக்கும். ஆனால் எதான பரிகாரமாக பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஏதாவது வெள்ளிக்கிழமையோ எடுத்துட்டு ஒரே ஒரு எலுமிச்சை மரத்தை 2 வெட்டி அதை நல்லா வழக்கு மாதிரியாக இந்த ஜூஸெல்லாம் பிழிஞ்சு வழக்கு மாதிரியாக பண்ணி அதில் நெய் குத்தி முதல் வாரம், அடுத்த வாரம் முதல் வாரம் 2 விளக்கு, அடுத்த வாரம் 4 விளக்கு, அடுத்த வாரம் 8 விளக்கு. இந்த மாதிரிக்கா 2 விளக்கா முதல் வாரம் 2 விளக்கு, அடுத்த வாரம் 4 விளக்கு, அடுத்த வாரம் 6 விளக்கு, அடுத்த வாரம் 8 விளக்கு, அடுத்த வாரம் 10 விளக்கு, அடுத்த வாரம் 12 விளக்கு, அடுத்த வாரம் 14 விளக்கு, அடுத்த வாரம் 16 விளக்கு, அடுத்த வாரம் 18 விளக்கு. 9 வாரம் 9வது வாரம் ஏற்றிட்டு 18 விளக்கு ஏற்றிட்டு இந்த மதுபர்க்கத்தையும் பண்ணணும்.
முடிக்கிற அன்னைக்கு, அதாவது 9 வாரமும் முடிக்கிற அன்னைக்கு நம்ம சாதங்கள்லாம் கலக்கணும். எலுமிச்சம்பழ சாதம், சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், புளியோதரை, பொங்கல், எள்ளு சாதம், இந்த மாதிரி நிறைய சாதங்கள்லாம் விதவிதமாக கலக்கணும். எல்லாத்தையும் கொண்டு அம்மனுக்கு நிவேதனம் பண்ண சொல்லி கொடுத்துட்டு, அங்கே கோவிலில் இருக்கிற வழக்கு எல்லாருக்கும் கொடுத்துட்டு, நாம்ளும் பாக்கி எடுத்துன்னு வந்து வீட்டுக்கு வந்து சாப்பிடுவோம். இந்த பிரசாதத்தை நாய்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது. அப்படி கொஞ்சோண்டு மீந்து போட்டுனாக்கா பசுமாடு சாப்பிட்டா பரவாயில்ல, நாய்கியெல்லாம் சாப்பிடக்கூடாது, காக்காய்க்கெல்லாம் இருக்கக்கூடாது. இது வந்து எப்பேற்பட்ட நாகதோஷமோ, எப்பேற்பட்ட கலத்திர தோஷமோ, எப்பேற்பட்ட தோஷங்கள் எல்லாமே நீக்கி நல்லபடி கல்யாணத்தை நடத்தி வைக்கும், நல்லபடி குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும், எல்லா நன்மைகளையுமே இது வந்து கொடுக்கும். நம்ம ஜாதகத்தில் ராகு கேதுகள் நன்னா இல்லை, அல்லது சனி பகவான் நன்னா இல்லை அப்படின்னா எல்லா ஜாதகமே ஒரே அழகு தான். ஒன்றும் பெரிய நம்ம ஜாதகம் உங்கள் ஜாதகன்றதுலாம் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாருக்குமே வாழ்க்கையில் 30 வருஷ காலம் சனி பகவான் தான் இருக்குது. ஏன்னா 30 வருஷம் இருக்கு. 3 வாட்டி 7 நடு சனி காலம், 2 வாட்டி அஷ்டமதி சனி காலம், 1 வாட்டி கண்ட சனி காலம். அதோட ஜாதகத்தில் அர்த்தாஷ்டம சனி அந்த சாமி எப்படி இருக்கும். அதனால் சனி பகவான் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சனி பகவான் நேர்மையானவர், நீதிமான். ராகு கேதுகளை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். அதுகள்லாம் நம்மளை எதுவும் கெடுதலெல்லாம் நமக்கு பண்ணாது. நம்ம அம்மனுடைய காலை கெட்டியாக பிடிச்சிட்டு நாம் இந்த மாதிரியா எலுமிச்சம்பழ வழக்குகள் போட்டு 9வது வாரம் இந்த மாதிரியான மதுப்பருக்க வழக்கு ஏற்றினோம்னா வாழ்க்கையில் சகல தடங்கல்களையும் நீக்கிட்டு சந்தோஷமாக முன்னுக்கு வரலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்கோ.